தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வரும் மாபெரும் தடுப்பூசி முகாம்களை முன்னிட்டு கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் சிங்கநல்லூர் பகுதி கழகம் 61வது வார்டு நந்தா நகர் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் நடைபெற்று வரும் தடுப்பூசி முகாமை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் பார்வையிட்டார். இந்நிகழ்வில் சிங்கநல்லூர் பகுதி கழகம் 1 பொறுப்பாளர் S.M. சாமி, 61வது வட்டக்கழக பொறுப்பாளர் இளங்கோவன், தீபக், திமுக நிர்வாகிகள் மற்றும் பலர் உடனிருந்தனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் கொரோனா நோய் ஒழிப்பதற்காக, கொரோனா இல்லாத தமிழகமாக இந்த தமிழகத்தை உருவாக்குவதற்காக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் காலை 7 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை சுமார் தமிழகத்தில் 40,000த்திற்கும் மேற்பட்ட 40,000 முகாம்கள், மெகா கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா 20 லட்சம் மக்கள் இதில் பயன்படத்தக்க வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் நம்முடைய கோவை மாநகராட்சி பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட முகாம்கள் கோவை மாநகராட்சி பகுதிகளில் இன்று காலை 7 மணியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த முகாம்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்தந்த பகுதிகளில், அந்தந்த வார்டுகளில் அவர்கள் அந்தந்த எந்தெந்த வளாகங்களில் இந்த மெகா தடுப்பூசி முகாம்களில் தடுப்பூசிகள் போடப்படுகிறது, அங்கு காத்திருந்து ஊசி போட்டு கொண்டிருக்கின்றார்கள். கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களை மனதார பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இதே கடந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு கொரோனா நோய் பரவ தொடங்கிய உடனேயே 7-8 மாதம் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்தது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. முறையாக மக்கள் அன்றைக்கு காப்பாற்றப்படவில்லை. அதே நேரத்தில் தேர்தலுக்கு பின்பு மே 7ஆம் தேதி என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு போர்க்கால அடிப்படையில் பல்வேறு செயல்பாடுகளை துவக்கி போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை எல்லாம் செய்து மக்களை பாதுகாத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த மெகா கொரோனா தடுப்பூசி முகாம்கள் பொதுமக்களிடத்தில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. மக்களை பாதுகாப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகச்சிறந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் என்று பொதுமக்கள் அத்தனை பேருமே மனதார மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி வருகின்றனர்.